கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்திலே அந்த 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அதே கூட ஓசியாவில் கூட வாசிக்கிறோம். அந்த 14:5 கூட வாசிக்கிறோம். லீலி புஷ்பத்தை போல அவன் மலருவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது முள்ளுகளுக்குள்ளே, அந்த முள்ளுகளுக்கு நடுவிலே இந்த லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படின்னா அது மலரக்கூடியது. எவ்வளோதான் முற்கள் இருந்தாலும், முற்கள் போன்ற எவ்வளவுதான் நெருக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும், அவைகளுக்கு நடுவிலே ஆண்டவர் உங்களை மலர பண்ணுவார். முள்ளுகளுக்குள்ளே முற்களுக்குள்ளே எப்படி ஒரு லீலி புஷ்பம் வளர்ந்து அது மலர்கிறதோ அதே போல தான் ஆண்டவர் உங்களையும், உங்களை சுற்றிலும் எவ்வளவு நெருக்கங்கள், முற்களை போல எவ்வளோ பிரச்சனைகள், குத்தப்படுகிற வார்த்தைகள், நிந்திக்கிற வார்த்தைகள், தூசிக்கிற வார்த்தைகள், முற்களை போல குத்துகிற ஒரு காரியம், எந்த பக்கம் திரும்பினாலும் குத்துகிற காரியம், குத்தப்படுகிற வார்த்தைகள், வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நிந்திக்கக்கூடிய வார்த்தைகள், அலட்சியம் பண்ணக்கூடிய காரியங்கள், இவைகளுக்கு நடுவிலே லீலி புஷ்பத்தை போல நீங்கள் மலர்வீர்கள், உயர்வீர்கள். ஏன்னா முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அது மலரும், அது வளரும், அது பலன் கொடுக்கும். அதே போல் தேவன் உங்கள் வாழ்க்கையை முள்ளுகள் நிறைந்த, உங்களை சுற்றிலும் முள்ளுகள் நிறைந்த அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மலர பண்ணுவார். அவர் உங்களை உயர்த்தி காட்டுவார். லீலி புஷ்பத்தை போல நீங்கள் மலர்வீர்கள், நீங்கள் உயர்வீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ நிந்தைகள் இருந்தாலும் சரி, எந்த பக்கம் திரும்பினாலும் வேதனைகள், வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள், ஆனால் தேவன் அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை மலர பண்ணுவார், உங்களை உயர பண்ணுவார், மலர பண்ணுவார், பலன் கொடுக்க செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.